மம்மி காலையில் டிஃபனுக்கு வரகரிசி பொங்கல் பண்ணட்டுமா? நோ 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 வரகரிசி சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் பண்ணேன். வரகரிசிலாம் எப்படி குக்கீஸ் பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ண முடியுங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அம்மா ரொம்பவே ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கமெண்ட் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போய் எப்படி வரகரிசி குக்கீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபியை பார்த்துடலாம் வாங்க. அடுப்பு சிம்மில் வச்சு அது மேலே ஒரு நல்ல பேன் வச்சு நல்லா ஹீட்டாகி வரும்போது அதில் வரகரிசியை கொட்டி பொறுமையாக வறுக்க ஆரம்பிங்க. வரகரிசி கொஞ்சம் லைட்டாக வெடிக்கும். நல்லா பொறுமையாக வறுத்துட்டு இருந்திங்கன்னா நல்லா அரோமா கிடைக்கும். ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நீங்கள் இதை வச்சு வறுக்கணும். வரகரிசி ரெடி ஆயிரும். அதோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்ச வரகரிசியை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. பவுடர் நல்லா ஃபைனாக இருக்கணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை சலிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போது வறுத்து அரைச்ச வரகரிசி பொடியை ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது கூடவே ஒரு 25 கிராம்ஸ் கோதுமை மாவு அளந்து எடுத்துக்கிறேன். இப்போது அளந்து வச்சுருக்கிற கோதுமை மாவையும் வரகரிசி மாவையும் ஒன்றா சேர்த்து அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பேக்கர்ஸ் பிராண்டோட பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அந்த பட்டரை மைக்ரோவேவ்லேயோ இல்லை டபுள் பாயிலிங் மெத்தட்லேயோ மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இன்னொரு பெரிய பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அதோட மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரையும் சேர்த்துருங்க. நாட்டு சக்கரை 50 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா கலந்து வரும்பொழுது கையில் பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கும். அதுதான் கரெக்டான பதம். இதோட நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கிற எக் ஒரு 1/2 சேர்க்க போகிறோம். அதோட ஒரு 4 டீஸ்பூன் பால் சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க. இந்த குக்கி டவ்வோட கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேக்கிங் ட்ரேவை பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்து அதில் டோவை ஸ்டஃப் பண்ணி நீங்கள் கவுத்திங்கன்னா சின்ன சின்ன ரவுண்டு பால்ஸாக கிடைக்கும். அதை அப்படியே அது மேலே ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஃப்ளாட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தயார் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற குக்கி டவ்வில் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிடும்போதும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லைன்னா ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இதை நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணி வைப்போம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த குக்கீஸை நீங்கள் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ செம டேஸ்டியான வரகரிசி குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க அம்மா என்ன சொல்கிறாங்க நம்ம பார்த்துருவோம். அருமை அருமை, ரொம்ப நல்லா இருக்குப்பா. வரகரிசி டேஸ்ட்டு பிடிச்சிருக்கா? வரகரிசி மாதிரியே தெரியல, அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கு.